கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு கொல்லன் வந்து நைட்டே ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கொல்லை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஃப்ரெண்ட்ஸ் கொல்லை வந்து குக்கரில் போட்டேன். இப்போ வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு நிறையா பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொள்ளு சாப்பிட்டா அந்த கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சி போகும். பருமனாக உடம்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பும் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போட்டுட்டு இப்போ வேக வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, ஒரு 5-6 விசில் விட்டுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளை வேக வச்சு ஒரு 7 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான இது பாருங்க, பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி ஃப்ரெண்ட்ஸ். மிளகு ஜீரகம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கும் போது நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு ஜீரகம், பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா இது போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மிளகு, பூண்டு, ஜீரகம் இதை வதக்கிட்டு இது கூடிய ரெண்டு புளி, தக்காளி எல்லாத்தையும் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் வதக்கிட்டு நிறுத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வச்ச கலவையை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கொள்ளையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளை போட்டு ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அப்படியே ஒரு சுற்றிட்டு நிறுத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி சாதத்தில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி வேணும்னா இந்த கொள்ளு தண்ணியை வேணால் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பல்ஸ் மோட்டில் அப்படியே ஒன்றும் பாதியமாக உப்பு போட்டு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொள்ளுக்கு இதுவாகவே போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு பிசைஞ்சே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும், காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச பிறகு கொள்ளு துவையல் ரெடி. இது வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த கொள்ளு துவையலை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கும் நல்லது. டயட்டில் இருக்கவங்களாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது சாதத்தில் போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு.